என் இனிய உறவுகளே, நாம் தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 42, 7, 8, 9 நீதிமொழிகள் 21, 13, 14, 15. முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து. நாம் இரண்டாம் வாசகம் யாக்கோபு நூலிலிருந்து. தூய நற்செய்தி மார்க் 8, 27, 35. இயேசு அடுத்ததாக இயேசுவின் சீடர்கள் நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியாளர்களும் சிலுவை துணியோடு சுமக்க முன்வர வேண்டும். இயேசு தன்னலம் துறந்து சிலுவையை சுமப்போம். நற்செய்தியில் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்புவோர் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று லூகாஸ் 9:23. ஆம், இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவை சாபமாக அல்ல, மாறாக வரமாக தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது தான் அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். டர்க்கி நாட்டில் எப்பொழுது வேண்டுமானாலும் கிறிஸ்தவர்கள் மேல் படையெடுத்து வருவது உண்டு. அப்பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய அபய சூழல் நிலவியது. அதில் போலாந்து நாட்டு மன்னன் ஜான் சபிஸ்கிஸ் என்பவர் தன்னுடைய படைகளை போருக்கு தயார்படுத்தினார். பின்னர் தன்னுடைய படையை மரியாவின் புனித பெயருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து போருக்கு சென்றார். கிபி 1683 ஆண்டு செப்டம்பர் 12ஆம் நாள் வியன்னாவில் இரு நாட்டு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற போரில் ஜான் சபிஸ்கிஸ் தலைமையிலான கிறிஸ்துவ படையானது டர்க்கி நாட்டை படையை வெற்றி கொண்டது. அன்றிலிருந்தே மரியாளின் புனித பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறையானது வழக்கில் வந்தது. அன்னை மரியாளுக்கு ஏன் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று நம்மை கொல்லுவார்கள் வார்த்தையாலே. ஆனால் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தால் நாம் அன்னையை எதற்காக நாம் தினம் நம் வாழ்க்கையில் நடப்பதை சொன்னாலே அவர்களுக்கு அது மிஞ்சாது. இருந்த போதிலும் நாம் சில உண்மைகளை தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்களிடம் பேச தயாராவோம். அவர்கள் நம்ப வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்த போதிலும் நமக்கு தெரிந்த உண்மையை அவர்களுக்கு சொல்லி அவர்களை புரிய வைப்போம். இன்றைய முதல் வாசகத்தில், என் தாடியை பிடுங்குவோருக்கு தாடியை ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அதையேத்தான் இயேசுவுக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கும். ஆனால் இரண்டாம் வாசகத்தில், சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்ட வேண்டும். அன்னை தெரேசாவை போல் நாம் எல்லாவற்றுக்கும் அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு. ஏனென்றால் நாம் கண்ட நம் கண் முன்னால் கண்டு வாழ்ந்த ஒரு புனிதர், நம்ம ஜெனரேஷன்ஸ் அவங்கள பார்த்த ஒரு புனிதர், அவங்க செய்தவை அவங்க தினம் நாம் சந்தித்து கொண்டு வருகிற ஒரு புனிதர், எல்லாவற்றையும் அவர் செயல்களாலே செய்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயலால் செய்த ஒரு புனிதை. ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருந்த போதும் அவர்களுக்கு உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல், உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? ஆனால் இன்றும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வீடுகளில் சகோதரிகள் ஒருவரோடு ஒருவர் ஒற்றுமை கிடையாது. ஒருவர் நல்ல பணக்காரராக இருந்தால் இன்னொருவரை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. ஒருவருக்கு தேவையானதை கொடுப்பதும் கிடையாது. அவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும். சில சமயங்களில் அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்றால் சாப்பிட்டாயா என்று கேட்பதும் கிடையாது. நாம் இதை காதால் கேட்டிருக்கிறோம், கண்ணால் பார்த்து கொண்டும் வருகிறோம் ஒரு சிலரை. ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் சிலர் என்பது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் இறை வார்த்தையை கேட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? மற்றவர்களுடைய துன்பங்களை புரிந்து கொள்கிறோமா? மற்றவர்களுக்கு பசியில் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோமா என்பதை சிந்திப்போம். நாம் இயேசுவின் சீடர்களாய் இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். தன்னலம் துறந்து சிலுவையை சுமப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில், என்னை மக்கள் யார் என சொல்கிறார்கள் என்று இயேசு கேட்க, நீர் மெசையா என பேதுரு பதிலளித்தார். இறைவாக்கினர் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலேயே இயேசு ஒரு துன்புறும் மெசையா என்ற புதிரில் வழங்கப்படுகிறது. தூய யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் நமது இரக்க செயல்களை பிறரின் துன்பங்களை போக்குவதற்கு நமது சீடத்துவம் என்பதை நினைவுபடுத்துகின்றார்.
துன்புறும் மெசியாவை நாம் மீட்பராக குருவாக நாம் ஏற்கின்ற போது பிறர் வாழ்வுக்காக நாமும் சிலுவை ஏற்கின்ற சீடராக இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் பின் சிலுவையை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். நாம் சிலுவையை சுமக்க என்றுமே சந்தோஷமாக அதுதான் நாம் பக்தர்களாக இல்லாமல் சீடர்களாக இருக்க முயற்சி செய்வோம். நாம் கண்டும் காணாமல் வாழ்வதை விட கண்டு அவரை உணர்ந்து கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அவருக்கு அவர் கஷ்டப்படுவது அவருக்கு இஷ்டம் இல்லாததினால் நீர் உமக்கு அது வேண்டாம் என்றார். ஆனால் இயேசுவோ அவரை அதட்டி, நீ என்னை விட்டு அகன்று போ சாத்தானே என்றார். ஆனால் ஆண்டவருக்கு அவர் என்னெல்லாம் அவருக்கு வரப்போகிறதோ அதை தன் சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து கூறி வந்தார். இதோ நாம் இயேசுவின் பின் செல்ல நாம் இயேசுவின் சீடராக இருக்க இயேசுவின் சிலுவையை ஏற்று நடப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.